வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்மளுக்கு மார்க்கெட் நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. நான் ஆக்சுவலி இன்றைக்கி சிஇ ட்ரேட் பண்ணல ஆனால் மார்க்கெட் காலையில் சிஇ ட்ரேட் நம்ம போட்ட டெலிகிராம் டார்கெட் இட்டாச்சு. ஆனால் நான் சிஇ ட்ரேட் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் சம் அதர் இஷ்யூஸ்னால. பாதி நெஃப்டி பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறமா நான் மறுபடியும் போட்டிருப்பேன். அப்போ 25,300 புட்டு நான் வாங்கினேன். 107 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். 137 ரூபாய்க்கு நான் செல் பண்ணிட்டேன். ஆனால் நான் செல் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஹைப்பு 200 ரூபா வரைக்கும் போச்சு. பரவாயில்ல, நான் கிட்ட 30 பாயிண்ட் நான் புக் பண்ணேன், அதே எனக்கு போதும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் புல்லிஷாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பேட்டர்ன் எண்ட் ஆஃப் த டே நல்ல ஒரு ரெக்கவரி. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி இப்போ பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு மைல்டு புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் நீங்கள் நாளைக்கு மேஜராக வாட்ச் பண்ண வேண்டியது 25,300 சிஇ. எப்போனா மார்க்கெட் 25,300க்கு மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 25,300 சிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதே நாளைக்கு இதுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் மார்க்கெட் 25,200க்கு கீழே உங்களுக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா 25,200 போட்டு 25,150 போட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணல. பேங்க் நிஃப்டி நாளைக்கு புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது 59,200 சிஇ, 59,100 சிஇ. இது ரெண்டையும் நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா லைக் 59,350க்கு மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இந்த மணி இல்லை அவுட் ஆஃப் த மணி கான்செப்டை நீங்கள் இந்த 2 ஆப்ஷனை வாட்ச் பண்ணுங்கள். இல்லை இந்த மணி நீங்கள் 59,300 சிஇ கூட நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் ஸ்டாப் லாஸ் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்டர்னேட்டிவில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது கொஞ்சம் ப்ராபபிலிட்டி கம்மி தான். இருந்தாலும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது 2-3 நாளாகவே. ஸோ நீங்கள் 58,980க்கு கீழே உங்களுக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,000 PE, 58,900 PE நீங்கள் இது ரெண்டையும் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு இடையில 59,000 to 59,200 இதுக்கு இடையில இருக்கப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா வால்யூம் அதிகமாக விழுகலைன்னா உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், 2 சைடும் கரையும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சென்சாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம ட்ரேட் பண்ணலாம் இன்றைக்கும். நாளைக்கு சென்சாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நாளைக்கு நீங்கள் 82,400 சியும் 82,300 சியும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 5 மினிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 82,500க்கு மேலே இருக்க பட்சத்தில் நீங்கள் 82,400, 500 சி வாட்ச் பண்ணுங்கள். இல்லை டிப்பு உங்களுக்கு ஆகிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் 82,300 கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு இது லைக் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணிங்க. என்ன கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் ரேட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82,150க்கு கீழே உங்களுக்கு சென்சாக்ஸ் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 82,100, 82,000 இது ரெண்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 82,250 to 82,400 இதுக்கு இடையில இருக்க பட்சம் நீங்கள் ட்ரேட் பண்ணாங்க. இதோட ஒரு ரிஸ்கி ஜோன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆர்விஎன்எல் வாங்கியிருந்தோம். அன்றைக்கி 324 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 328 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டோம். 330 ரூபா வரைக்கும் இதோட ஹைப் வச்சு. கேபிஆர் நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் 882 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். நம்ம சொன்ன ப்ரைஸ் இதுதான். 907 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிவிட்டோம். நம்ம 905 ரூபா to 920 ரூபா சொல்லியிருந்தோம். நம்ம 907 ரூபாயே செல் பண்ணிட்டேன். ஆனால் 918 ரூபா வரைக்கும் இதோட ஹைப் வச்சு. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் நேற்று சொல்லியிருந்தோம் 104 ரூபாய்க்கு நம்ம சொல்லியிருந்தோம். அது ஓப்பன் 105 ரூபாய்க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. அதனால் நான் ஓப்பன்லேயே நான் வாங்கிட்டேன். ஆனால் இருந்தாலும் நான் மார்க்கெட்டில் போட்டதுனால எனக்கு 105 ரூபா 50 பைசாக்கு தான் எனக்கு பையாச்சு. 107 ரூபாய்க்கு நான் செல் பண்ணிட்டேன். 109 ரூபா 80 பைசா வரைக்கும் இதோட ஹைப் போச்சு. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ப்ராஃபிட்டபுள் டேயாக இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷேர் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபேவரட் ஸ்டாக். ஆனால் ரொம்ப நாளாக போட்டு இதை அடித்து வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சால்டேஷன், ஒரு விவேம் கண்டினியூவேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 493 ரூபா 50 பைசாக்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 500 ரூபா 505 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 488 ரூபா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிஎல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஒரு நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டு மூவ் வந்திருக்கு. ஸோ நீ 418 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள்.
413 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆகும். 425 ரூபா 430 ரூபா வந்து டார்கெட்டாகவும் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3500 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 3580 ரூபா 3650 ரூபா. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 3445 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல் பேக் ஆகிருக்கு, ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் 1435 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1470 1500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் நீங்கள் 35 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். ஆனதுக்கப்புறமா இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனோ மிண்டா, நம்ம ரொம்ப வாட்டி இந்த ஷேரை வாட்ச் பண்ணியிருக்கோம். யூனோ மிண்டா நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 1182 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1215 ரூபா 1240 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1149 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் அக்கமுலேஷனாக இருக்குது, ஆனால் ஹையரில் தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு மேஜராக 84 ரூபா 80 பைசாவுக்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 86 ரூபா 50 பைசா 88 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 82 ரூபா 90 பைசா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பேஸ் பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு பண்ணிவிட்டு ஒரு கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது 152 ரூபா 50 பைசாக்கு மேலே அந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 155 ரூபா 158 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ், இதுவும் நம்ம ஃபேவரட் ஷேர் தான், நம்ம ரொம்ப வாட்டி வாங்கி இதில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். கேஃபின் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1038 ரூபாய்க்கு மேலே அந்த ஷேரை வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்ட்ராங்காக வால்யூம் இருக்கணும். பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு வால்டைல் ஸ்டாக். 38 ரூபாய்க்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள். 1065 ரூபாலேருந்து 1090 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓப்பனில் உங்களுக்கு வந்து ஒரு 1.5% மேலே உங்களுக்கு கேப் அப் ஆகி ஸ்ட்ராங்காக வால்யூம் இருந்துச்சுன்னா வாட்ச் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த ஷேரை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிசி பஜார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 1725 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 1760 ரூபா 1800 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு டாப் மொமெண்டம் பிக்காக இருக்குது இன்றைக்கி. அதனால் நாளைக்கு இந்த ஷேரையும் நீங்கள் வந்து மேஜராக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ஷேரில் நீங்கள் மேஜராக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது யூனோ மிண்டா, பாலிசி பஜார், பிஎல், ஜேஎஸ்டபிள்யூஎன்ஜே, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேஜராக வாட்ச் பண்ணுங்கள். இது இல்லாமல் நான் சொன்ன மற்ற ஷேரையும் உங்களுக்கு வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது இல்லாமல் நான் சொல்கிற இன்னொரு ஸ்டாக் என்னென்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து வர பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரிசல்ட் வருது. நேற்று ரிசல்ட் அன்றைக்கி இன்றைக்கி தங்கமேல போட்டு அடிச்சிருந்தாலும் நேற்று ரிசல்ட் அன்றைக்கி உங்களுக்கு வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் நல்ல ஒரு தங்கமேல வந்து நல்லாவே ஒரு மொமெண்ட்டை கொடுத்துச்சு. ஏன்னா இதுலேயும் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து டிப்பாகிறப்ப உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணிங்க. ஏன்னா ஆவரேஜ் பேஸ் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து இது ரெக்கவர் ஆகிறப்ப உங்களுக்கு பாசிபிலிட்டி. ஆனால் இது வந்து பிடிஎஸ்டி கிடையாது, இல்லை இன்ட்ராடே கிடையாது. நீங்கள் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே செல் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 15 to 20 days நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.